ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2வது வாரம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வெற்றி தான். உங்களுக்கு வந்து ஒரு அஜித் மாஸ் ஹீரோ என்னதான் நெகட்டிவ் விமர்சனம் பண்ணாலும் வந்து ஒரு படம் அது வெற்றி படத்துல ரசிகர்கள் முடிவு பண்ணதுல மாற்று கருத்து கிடையாது. அஜித் அவர்கள் வந்து ஓவர்சீஸ் கிங் தான். கண்டிப்பா ஓவர்சீஸ்ல துணிவுக்கு பிறகு அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்து உருவாகிடுது. ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. குறிப்பா அந்த அம்மர் கார்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பயங்கரமா சீக்வன்ஸ். பிரகாஷ் கேரக்டர் வேணாம்னு முடிவு பண்ணிக்கலாமோ அப்படின்றது ஒரு டைரக்டர் அப்படி சொல்லக்கூடாது. என்ன ஆச்சுன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப தெளிவான ஒருத்தர் தான். இது அஜித்துக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னங்க ஒரே படம் பண்ணிக்கிட்டு அது ரிஸ்க் தான், அது துணிச்சலா எடுக்கிற, அது ஒத்துக்கிற, அதுக்கு நடிக்கிற ஒரு மனப்பான்மை வந்து அஜித்துக்கு மட்டும்தான். குட்பாடக்லி என்ன அப்டேட்ஸ் இருக்கு? படம் ஏப்ரல் 10 வருமா இல்லாட்டி மே 1ஆம் தேதி வருமா? பியூரா வந்து ஏப்ரல் 10 தான். அந்த படம் உண்மையிலேயே அஜித் ஃபேன்ஸ்க்கு வந்து கொண்டாட்டமான படமா இருக்கும். ரஜினிக்கு ஒரு பேட்டை மாதிரி அஜித்துக்கு ஒரு குட்பாடக்லி. கண்டிப்பா வந்து கரெக்டா சொன்னீங்க. Bharat Institute of Higher Education and Research. அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா திரைத்திறன் ஆய்வாளர் திரு சையார் பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. விடாமுயற்சி படம் வந்து திரைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. படம் வந்து பர்சனலா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்க விமர்சனம் பார்க்கும்போது உங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்க கொண்டாடி தீக்கிறீங்க, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் படம் 200 கோடி கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா கூட ஏன் நெகட்டிவ் விமர்சனம் வந்துகிட்டே இருக்கு? என்னதான் எதிர்பார்க்குறாங்க இதுக்கு மேல? இல்லை, இதுக்கு மேலே என்ன படம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. தொடர்ச்சியாக அந்த ஒரு கட்டத்தில் வந்து நெகட்டிவ் விமர்சனம், அதை தாண்டி வந்து ஓகே அந்த விமர்சனங்கள் காணாமல் போச்சு. அப்புறம் ஒரு சாரார் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நான் கேட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டர்காரர்கள்னா, சார் ஜென்ரல் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு இப்போ 2வது வாரம் வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வெற்றி தான். அவங்களுக்கு வந்து என்னதான் நீங்கள் ஒரு படத்து மேலே நீங்கள் ஒரு விஷயம் எப்போ தோல்வி படம் அப்படின்னு முடிவாகுது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாரும் தோல்வி படம்னு சொல்லும் போது தான் வந்து நீங்கள் ஒட்டு மொத்தமாக இந்த படம் சரியே இல்லை. நான் பேரை சொல்ல விரும்பல. மிக சமீபத்தில் வந்து ஒரு படம் வந்து பப்ளிக் ரிவ்யூ அப்படி தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த நிறுவனம்லாம் ரொம்ப வந்து அந்த ரிவ்யூ கொடுத்தவங்க மேலாம் வந்து காண்டெலாம் ஆனாங்க. ஏங்க கண்டென்ட் நல்லா இருந்தால் திரும்ப சொல்கிறதுன்னா ரப்பர் பந்துக்கு மகாராஜாவுக்குலாம் என்ன ப்ரொமோஷன் பண்ணால் என்ன ஸ்டார் வேல்யூ இருந்தது. மகாராஜாவுக்கு விஜய் சேதுபதினு ஒருத்தர் ரப்பர் பந்து மாதிரியான படங்களுக்கு அவங்க என்ன வந்து ப்ரொமோஷனே அந்த அளவுக்கு பண்ணலை, ரைட்டுன்னு விட்டாங்க. அது அந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா கண்டென்ட் மேலே தான். ஒரு அஜித் ஒரு மாஸ் ஹீரோ ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படம் வந்து ஒரு கலவையான விமர்சனம் இருக்குது. விமர்சனத்தை தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸும் ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இப்போ 2வது வாரம் இந்த படம் இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த சனி ஞாயிறு மறுபடியும் வந்து தியேட்டர்கள் ஃபுல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து 2 வாரம் கடந்து ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு படம் வந்து 4 நாள் நின்று அதில் ஜெயிச்சாலே அந்த படம் வெற்றி படம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால நெகட்டிவ் விமர்சனம் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. பேசி அது அது முடிஞ்சு போச்சு. அதை தவிர பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக வந்து குட் பேட் அக்லிக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. ஆமாம், என்னதான் நெகட்டிவ் விமர்சனம் சொன்னாலும் வந்து ஒரு படம் அது வெற்றி படத்தில் ரசிகர்கள் முடிவு பண்ணதில் மாற்று கருத்து கிடையாது. அதுவும் இல்லாமல் புக் மை ஷோவில் நான் பார்க்கும்போது வந்து இப்பயும் புக்கிங்ஸ் வந்து ஹை லெவலில் போயிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் அஜித் அவர்கள் வந்து ஓவர்சீஸ் கிங்கு தாங்க. இல்லை, கண்டிப்பாக ஓவர்சீஸில் வந்து மொத்தமே உலகம் முழுக்க 3650 ஸ்க்ரீன்ஸ். ஓகே, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு வேர்ல்டு வைடு. வந்து நான் சொல்கிறது 6 நாளைக்கு 7 நாளைக்கு முன்னாடி ரிப்போர்ட். இப்போ 2வது வாரம் கடந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் துணிவுக்கு பிறகு அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்து உருவாகிறது. அது வந்து நம்ம விடாமுயற்சின்னு தெரியுது. நீங்கள் நான் சொன்னது தான் வந்து ஒரு சின்ன நாடுகளில் இதனுடைய வசூல் வந்து பெரியது. குறிப்பாக 5-6 நாளில் மலேசியாவில் வந்து 3.7 மில்லியன் அங்கே கலெக்ட் பண்ணியிருக்கு. இலங்கையில் வந்து 4.25 கோடி ரூபாய் கிட்ட, நம்ம காசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கோடி ரூபாய் அப்படின்னு அங்கே ரிப்பீட் ஆடியன்ஸ் வராங்க. அப்படின்னு நீங்கள் படத்து மேலே வந்து அப்புறமா அஜித் வந்து இந்த கேரக்டரில் நடிக்கலாமா, அதை நடிக்கலாமான்னு இங்கே உள்ளூரில் சில பிற்போக்கானவர்கள் தான் பேசியிருக்காங்க. நீங்களாம் வெளிநாடுகளில் இதை விட ஃபாரின் அட்வான்ஸ் படங்கள்லாம் பார்த்தவங்க. நான் சொல்ல வரதுக்காக என்னென்னா, மனைவி இன்னொருடன் அஃபேர் வச்சுக்கிறாரு கணவனிடம் சொல்கிறத வந்து ஏதோ ஒரு பெரும் குற்றம் மாதிரியும், அதில் ஒரு ஹீரோ நடிக்கலாமா, அந்த மனைவி வந்து அவர் காரில் ஏற்றி போய் அவங்க அம்மா வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு, ஆச்சா போச்சு அப்படின்னு பொழுது படத்தை படமாக பாருங்கள், கதையாக பாருங்கள். இதை தாண்டி அந்த படத்தில் வந்து ஒவ்வொரு விஷயமும் சரி. நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. குறிப்பாக அந்த
அம்மர் கார்ல வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஐயோ பயங்கரமான சீக்வன்ஸ். டெவில் டெத்தோ இது ஒரு கொரியன் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு 360 டிகிரில தான் அதை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு ஃபைட் வந்து இங்க பாத்தீங்கன்னா சைடு பேக்கு அப்பு எல்லா இடத்துலும் அதே மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் வந்து மலையாள படம் தள்ளு மல்லுல கூட வந்துச்சு வந்து. அதை தாண்டி வந்து அஜித்துக்கு வந்து டூப் போட்டு நடிக்க வச்சாங்க, அவரே நடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் அந்த பிடிஎஸ் வீடியோலாம் விட்டாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, இந்த படம் வந்து கொண்டாட்டமான படம், அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் படம் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்து, நிறைய பேர் கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்துல வந்து இந்த விஷயத்த மாத்திருக்கலாம்னு நினைச்சா நீங்க எதுவா நினைப்பீங்க? இல்லை மாத்துறது அப்படின் பொழுது எனக்கு மாத்திருக்கிறத தாண்டி முதல்ல ஒரு 20 நிமிஷம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து மறுபடியும் ஒரு லவ் சொல்ற ஒரு விஷயம் வந்து அதை இன்னும் குறைச்சிருக்கலாமே, நேரடியாக கதைக்குள்ளேயே வந்திருக்கலாமே. அது ஏன் தேவையில்லாத ஒரு இடத்துல அங்கே வந்து வச்சாங்க? மற்றபடி பார்த்தீங்கன்னா அது ஒரு கதையாக தான் போயிட்டு இருக்கு, வந்து கதையாக தான் போயிட்டு இருக்கு, அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து மகிழ் திருமணி அவர்கள் பேசின இன்டர்வியூக்கும் இப்போ பேசிட்டு இருக்கிறதுக்கும் வந்து உல்டாவா இருக்குது, மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு. என்னையா ஆச்சு இந்த மனுஷனுக்கு, யார் மண்டையை கழுவுனா அப்படின்ற மாதிரிலாம் கலாச்சிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை அவர் என்ன சொல்ற மாதிரி நானும் ஒரு 2 இன்டர்வியூ பார்த்தேன். வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஸ்டடியாக பேசிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து குறிப்பாக அந்த பிரகாஷுக்கும் பிரகாஷ் யார் அப்படின்றத வந்து அது ஒரு ஓப்பன் சஸ்பென்ஸாகவே விட்டுருவோம், ஆடியன்ஸ் கிட்டே விட்டுருவோம் அப்படின்னு அஜித் சொன்னதாக அவர் சொல்கிறாரு. வந்து இன்னொரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிரகாஷ் கேரக்டரே வேணான்னு முடிவு பண்ணிருக்கலாமோ அப்படின்றது. ஒரு டைரக்டர் அப்படி சொல்லக்கூடாது, என்ன ஆச்சுன்னு தெரியல. மகிழ் திருமணி ரொம்ப தெளிவான ஒருத்தர் தான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்க்கப்புறம் ஒரு டைரக்டர் போட்டு நெகட்டிவ் விமர்சனம் அவர் மீதான விஷயங்களை பேச 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 என்ன ஆகிடும், ஒரு கட்டத்தில் அவருக்கே தோண ஆரம்பிச்சிடும், ஏதோ இப்படி பண்ணியிருக்கலாமா அப்படி பண்ணியிருக்கலாமா. ஆனால் பொதுவாக பப்ளிக் ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, மகிழ் திருமேனி படம் அப்படின்றது தடையார தாக்க, அப்புறமா தடம், இந்த படங்கள்லாம் வந்து சொல்லி மீகாமன் இந்த மாதிரியான படமாக இருக்குன்னு ஒரு டைரக்டரை சொல்லி சொல்கிறாங்க வந்து. ஆனால் அவர் இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி 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 பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த கதை வந்து அஜித் அவர்கள் தான் எனக்கு ரெஃபர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஒருவேளை திணிச்சிருப்பாங்களோ மகிழ் திருமேனி கிட்ட? மேபி. ஏன்னா வந்து நீங்கள் விக்னேஷ் சிவன் ஆரம்பத்தில் இந்த கதைக்குள்ளே வரும்பொழுது அவர் ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் தான் வச்சுருந்தார். அந்த காமெடி ஸ்கிரிப்டை வந்து வேறு மாதிரி மாற்றி கொடுங்கன்னு அஜித் சொன்னதெல்லாம் உண்மை. அது மாத்திரத்தில் வந்து மாற்றி கொண்டு வந்ததில் சில திருப்தியாக இல்லைன்னு தான் இவரை கொண்டு வந்து சேர்த்தது. மேபி அவர் கூட சொல்லியிருக்கலாம், இந்த பிரேக் டவுன் படத்தோடைய லைனை வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டைலுக்கு ஒரு இது பண்ணுங்கள், ஸ்கிரிப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. பொதுவாக என்னன்னா இந்த மாதிரியான ஒரு இப்போ விஜய் மாதிரி, அஜித் மாதிரி, ரஜினி மாதிரியான ஹீரோக்கள் சொல்லும் பொழுது சரியாக இருக்கும். இப்போ மகிழ் திருமேனிக்கு ஒரு 6 படம் 7 படம் டைரக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அவங்க எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, ஒரு 62 63 அஜித் இந்த படங்கள் தாண்டி ஒரு எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த சமயத்தில் இயக்குனர் ட்ரெண்ட் செட்டர் ஸ்ரீதர் அவர் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. ரஜினி வச்சு பண்ணும்போது இவர் சொல்கிறதெல்லாம் ரஜினி என்ன பண்ணுறாரோ உல்டாவா, சார் இது யார் ரசிகர்களுக்கு பிடிக்காது அப்படின்றாரு. அவர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதாங்க, ரசிகர்களுக்கு பிடிக்காதுன்னு இவர் எப்படி ஜட்ஜ் பண்ணுறாரு அப்படின்ட்டு. இந்த விஷயம் கூட மகிழ் திருமணிக்கு ஓகே, இத்தனை படம் பண்ணியிருக்காங்க, தான் ஆடியன்ஸ்க்கு எது பிடிக்கும், மற்றது அது எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகே இந்த கதையை பண்ணலான்னு பண்ணியிருக்கலாம் வந்து. ஆனால் அதெல்லாம் தாண்டி என்னதான் திரும்ப சொல்கிறது தான் வந்து, இந்த படத்து மேலே 1000 பேர் 1000 குறை சொன்னாலும் இது ஒரு வெற்றி படம் தான். ஆனால் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு நடிகருக்குமே இல்லாத ஒரு துணிச்சல் வந்து அஜித் அவர்கள்கிட்ட இருக்குது. அதை எப்படி நான் சொல்கிறேன்னா, இவ்வளோ ஒரு மாசான ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அவர் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் மூவி லைக் இதுக்கு முன்னாடி வந்து நேர்கொண்ட பார்வை, இப்போ வந்து விடாமுயற்சி, அது உண்மையில் நல்ல விஷயம் நினைக்கிறீங்களா? இல்லை, ஏன்னா இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. குறிப்பாக இந்த மாஸ் ஹீரோக்கள் எடுக்கவே மாட்டாங்க. ஒரு விஜய் எடுக்க மாட்டார் வந்து. விஜய் பெரிய கெட்டப் சேஞ்சு, அப்புறம் அந்த கதையில் பெரிய மாற்றம், அவருக்கு ஆசை தான் வந்து. நீங்கள் ரஜினியும் அப்படி தான் வந்து. அவர் இன்டர்வியூலேயே போல்டாகவே சொல்லியிருக்காரு வந்து, என்னை விட நல்லாலாம் நடிக்கிற நடிகர் தான் பார்த்து நான் வந்து பொறாமப்பட்டிருக்கேன். நல்லா நடிக்கிறேன்னா அவங்களுக்கு வித்தியாசமான கேரக்டர், எனக்கு ஒரே மாதிரி வந்து அண்ணன் தம்பி துரோகம், பழி வாங்குறது வந்து, அப்புறம் ஏமாத்திடுவாங்க, ஒரு செல்வாக்கான குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும், அதை மீட்டுக்கு இது பண்ணுவார் அப்படின்ற ஒரு விஷயம். இது அஜித்துக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து என்னங்க ஒரே படம் பண்ணிக்கிட்டு, மேபி மகிழ் திருமணி கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, ஒரே ஃபார்முலாவில் எப்பயுமே எடுக்குவோம், நாங்கள் கொஞ்சம் மாற்றி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். அது ரிஸ்க்கு தான், அதை துணிச்சலாக எடுக்கிற, அது ஒத்துக்கிற, அதுக்கு நடிக்கிற ஒரு மனப்பான்மை வந்து அஜித்துக்கு மட்டும்தான் உண்டு. ஓகே ஓகே. இப்போ இந்த அளவுக்கு நெகட்டிவ் விமர்சனம் வருது, விடாமுயற்சி படம் வந்து ஓடிடியில் வந்தால் எந்த மாதிரி வரவேற்பு கிடைக்கும்? நிச்சயமாக வந்து நம்ம நிறைய படங்கள் வந்து நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்திருக்கு. அப்புறம் அந்த படம் சரியில்லை அப்படின் பொழுது வந்து
ஓடிடியில் வரும்போது ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது அவங்க என்னன்னுவாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உட்காந்துக்கிட்டு இப்படி ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கும்பொழுது இந்த படம் நல்லா தானே இருக்குது, ஏன் அது வந்து நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்ட்டு நல்லா இல்லாத படத்துக்கே கடுமையான விமர்சனம் வந்த படங்களுக்கே இது மாதிரியான ஒரு டாக் வந்திருக்குது. அதாவது பட நிறுவனங்களே சொல்லியிருக்காங்க வந்து எங்க ஓடிடியில் இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, இவ்வளோ வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வந்திருக்குன்னு. விடாமுயற்சி படத்துக்குலாம் ஓடிடியில் வந்ததுன்னா உண்மையிலே தெறிக்க விடுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. சரி, இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது குட் பேட் அக்லி என்ன அப்டேட்டில் இருக்குது? படம் ஏப்ரல் 10 வருமா இல்லாட்டி மே 1 வருமா? ஷூராக வந்து ஏப்ரல் 10 தான் வந்து, ஏப்ரல் 10 தான் வந்து. ஏன்னா இடையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஏப்ரல் 10 தாண்டி போகுது, மே 1 அவருடைய பிறந்த நாளுக்கு வருது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் விடாமுயற்சி வந்தது, 1 மாதம் கேப்பில் வந்து மறுபடியும் வந்ததுன்னா இது ஆகிடும். விடாமுயற்சி வந்து சரியாக போகலை அப்படின்னாங்க. சொன்ன டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஏறக்குறைய வந்து தேட்டரிக்கெல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பிஸ்னஸ் எல்லாம் பேசியாச்சு. இந்த டேபிள் ப்ராஃபிட் எல்லாமே வந்துடுச்சு அவங்க கையில். வந்து மைத்ரி மூவிஸ் ரொம்ப முக்கியமான படமாக அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் உண்மையிலே அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து கொண்டாட்டமான படமாக இருக்கும். ஆதிக் ரவிச்சந்தர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மார்க் ஆண்டனிக்கு சமமாக இருக்கும் குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓவர் பில்டப்பாக இருக்கும் இப்போ? இல்லை, பில்டப்பை தாண்டி என்னன்னா, நீங்கள் ஒரு ரசிகரை நீங்கள் டைரக்டராக கொண்டு வந்து நீங்கள் ஒரு படத்தில் சேர்க்குறீங்க அப்படிங்கும்பொழுது அந்த படம் எந்த அளவுக்கு மாறும்? ஏன்னா நான் வந்து அஜித்தோட பயங்கர ஃபேன் பாய் நான். அப்படின்னு இந்த விடாமுயற்சி பார்த்துட்டு வந்து கூட நான் போஸ்டர் ஓட்டினேன், கொடி கட்டினேன், கட் அவுட்டுகள் பால விஷயம் பண்ணேன். நான் அவர் படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறது பெரிய விஷயம் அப்படின்னு. குட் பேட் அக்லி வந்து 10 மார்க் ஆண்டனிக்கு சமமாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து குட் பேட் அக்லி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டாயிடுச்சு. வந்து நீங்கள் சொன்ன அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் எல்லாம் அந்த மார்ச் 2nd வீக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஒரு டீசர்லேருந்து அல்லது ஃபர்ஸ்ட் சிங்கிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் 10 கன்ஃபார்ம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 9 ஒரு ப்ரீமியர் ஷோ போடுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம், ஏறக்குறைய அது கன்ஃபார்ம். அது ஆக்சுவலாக என்னென்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒரு ப்ரீமியர், ஒரு படத்து மேலே அதீத நம்பிக்கை வந்தால் அந்த ப்ரீமியர் ஷோவை வந்து போடுவாங்க, அங்கே செலிபிரிட்டி வந்து பாருங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து இன்னைக்கு இங்கே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ விடியற் காலை 4 மணிக்கும் கிடையாது, 6 மணிக்கும் கிடையாதுன்னு மீடியாக்களும் மற்றவர்களும் வந்து இந்த 6 மணி காட்சிக்காக வெளியே போகிறாங்களே. குறிப்பாக மீடியாக்களுக்கு நீங்கள் முன்னாலே பாருங்கள் நீங்கள் அப்படின்ற அளவுக்கு அது கொண்டு வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அந்த படத்து மேலே. குட் பேட் அக்லிக்கு அந்த மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவங்களுக்கு அந்த டீம் மேலே, குறிப்பாக ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு தான் படத்து மேலே ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து எப்போ வந்தாலும் நாங்கள் அடிப்போங்க அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. ரஜினிக்கு ஒரு பேட்டை மாதிரி அஜித்துக்கு ஒரு குட் பேட் அக்லி கண்டிப்பாக வந்து. ஏன்னா பேட்டை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க வந்து. ஏன்னா இவரை மாதிரியே ஒரு ஃபேன் பாய் தான் வந்து கார்த்திக் சுப்ராஜ். வெறித்தனமான ஒரு ஃபேன் பாய். அவர் தான் சொல்கிறார் வந்து, ஒரு இன்டர்வியூலோடு பேசியிருப்பார். நான் பீட்சா படம் பண்ணிவிட்டு காரில் நானும் பாபி சிம்மா ஒய்ஃபு போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு லேண்ட்லைன் சென்னை இதில் மதுரையில் போயிட்டுருக்கோம், ஒரு சென்னை லேண்ட்லைன் ஒன்று வருது. எடுத்து பேசும்பொழுது நாங்கள் ரஜினி சார் வீட்டிலேருந்து பேசணும், சார் பேசுகிறோன்றாரு அப்படின்னு பொழுது கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பொழுது யாரோ நம்மளை கலாய்க்கிறாங்கடா அப்படின்னு பொழுது இல்லை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு போட்ட உடனே அந்த டோன் வந்து கார்த்திக் நல்லா இருந்தது, சூப்பர் சூப்பர் அப்படின்னு அந்த பேச்சு கேட்ட பிறகு எனக்கு ஒன்றுமே புரியல, இது நிஜம்தானான்ட்டு. லிங்கா பட சமயத்தில் அவர் போய் மீட் பண்ணும்பொழுது ஜிகர்தண்டா பற்றி பேசினார். சூப்பராக இருந்ததுங்க. கர்நாடகாவில் கருணாகரன் நடிச்சதால அவர் பார்க்க போயிருந்தோம், இவரையும் பார்த்தோம். அப்படியே என்ன பெரட்டையை பார்க்குற மாதிரி இருந்தது அப்படின்னா, சார் நீங்கள் தான் சார் ரெஃபரன்ஸ் அப்படின்போது ஏன் என்கிட்ட லைன் சொல்லக்கூடாது அப்படின்னு இப்படி உருவானது தான் பேட்டை. பேட்டை உருவானது. அதே போல தான் உருவாகி இருக்கிறது குட் பேட் அக்லி. வந்து ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் போடுறாரு. அவர் பார் ட்விட்டரில் வந்து கண்டிப்பாக தெரிக்க போகுது, தேட்டரே வந்து செலிப்ரேட் ஆக போகுது, நான் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ட்விட்லாம் போட்டுட்டு இருக்காரு. ஜிவி வந்து ஒரு நல்ல அற்புதமான மியூசிக் டைரக்டர். நீங்கள் அசுரன் மாதிரியான படங்களுக்குனுடைய வெற்றி கண்டிப்பாக இருக்கும். ஜிவி பிரகாஷுடைய ஒரு ரீரெக்கார்டிங் தான் காரணம். ஜிவி பிரகாஷுடைய பிஜிஎம்லாம் காரணம். வெயில் படத்தினுடைய ஒரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெயில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா ஜிவியோட. அதான் இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்களே, ஜிவி பிரகாஷ் நீங்கள் தயவு செஞ்சு நடிக்காதீங்க, நீங்கள் வந்து மியூசிக்கே போடுங்க. நானே கூட சொல்லிட்டு இருக்கேன், வேணாங்க நடிக்கிறது அப்படி ஓரம் கட்டி வச்சிருங்க, நீங்கள் நல்ல மியூசிக் டைரக்டர் ஏன் இந்த பக்கம் அப்படின்னு. சரி, மியூசிக் டைரக்டரை தாண்டி புகழ் ஒரு பக்கம் அங்கே தான் அதிகம் அப்படின்னு இடையில நடிச்சுட்டு இருக்காரு. உண்மையிலே ஒரு சாதாரண படத்துக்கே ஜிவி பிரகாஷ் அந்த அளவுக்கு மெனக்கிட்டு ஒர்க் பண்ணும் பொழுது ஒரு அஜித்தோடைய படம், அது வந்து மார்க் ஆண்டனியும் அவர் தான் வந்து சம்பவம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஜிவி பிரகாஷ் ஒரு ஓவர் ஐப்பை தாண்டி பயங்கர கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. இன்னொரு கேள்வி என்னன்னா, ஆதிக் ரவிச்சந்தர் படத்தில் வந்து 18+ கண்டென்ட் கொஞ்சமாவது இடம்பெறும். குட் பேட் அக்லியில் அந்த மாதிரி வருங்களா? மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து. இந்த கெட்டப் இதெல்லாம் பார்க்கும்பொழுது, ஏன்னா மார்க் ஆண்டனியில் அது ஒரு சோதனை முயற்சியாக பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை அஜித்துக்கு அவருடைய படத்தையே, அந்த 90s படத்தையே கொண்டு வந்து அந்த பாடல்கள், அந்த கெட்டப்பு அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு வேளை இந்த படத்தில் அவருக்குரிய பாணியில் இதில் வந்து இன்புட் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, வேற விதமாக மாறும். நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. வணக்கம்.